சனி பகவான் என்பது கர்மகாரகன். அப்ப கர்மனா வினை. நம்முடைய வினையை, நல்வினையோ தீவினையோ, அத அதுக்கான நல்வினை செய்யும் பொழுது நல்ல விதமாகவும், தீவினை செய்யும் பொழுது அதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவான். இப்போ இந்த சனி பயிற்சியில திருக்கணிதத்தின்படி சனி பயிற்சி ஆனது, வாக்கியத்தின்படி அடுத்த வருடம் சனி பயிற்சி அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதாவது இதுல யாருமே மறுக்க முடியாது. இப்போ இப்போ இருக்கக்கூடிய 2 அசுப கிரகங்கள் சேரக்கூடிய இந்த காலகட்டம், பொதுவா இப்ப சனியும் ராகுவும் சந்திக்கக்கூடிய காலகட்டம் இப்பொழுது. இப்போ இந்த காலகட்டம் அசுபமான இயற்கை பேரிடர் நடைபெறக்கூடிய, உலகங்கள் எல்லாம், மக்கள் உயிர்கள் எல்லாம் வதைக்கக்கூடிய காலகட்டம் தான் சொல்லணும். இது கிட்டத்தட்ட இந்த சனி வக்கரமாகி மீண்டும் நல்ல அந்த சரியான நிலைக்கு ராகு விட்டு முழுமையாக விலகக்கூடிய காலம் வரை இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த காலகட்டத்துல யாருமே நிம்மதியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, எனக்கு கடன் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் 12 ராசிக்காரர்களுக்கும் இது ஒரு பிரச்சனையான காலகட்டம் தான். அப்ப இந்த காலகட்டத்தை எப்படி எதிர்க்கணும்னா கூட்டு பிரார்த்தனை மட்டும்தான், இறை வழிபாடு மட்டும்தான் இதுக்கான நமக்கான ரிலீஃபை கொடுக்கும். இறைவனை முழுமையாக சரணாகதி அடையும் பொழுது நம்ம அதுல இருந்து வெளில வருவோம்ன்றது சொல்லலாம்.